ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த கயல் புள்ளி நம்ம யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அல்பினோ ஃபில்ட்ரட்டோட ப்ரீடிங் செட்டப்பை தான். இதுதான் அந்த அல்பினோ ஃபில்ட்ரட்டு. இதில் அந்த பேரண்ட் ஃபிஷ், அந்த பெரிய ஃபிஷ் இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம செப்பரேட் பண்ணி வேறு ஒரு டேங்கில் விட போகிறோம். என்ன காரணத்துக்கு அப்படின்னா, இதில் மட்டும் விட்டோம் அப்படின்னா அந்த குட்டிங்களெல்லாம் அதுவே எடுத்து சாப்பிட்ரும். தனியாக ஒரு இடத்துல எடுத்து விடும்போது நம்மளால் நிறைய குட்டிங்களை காப்பாற்ற முடியும். அதுக்காக தான் இந்த செட்டப்பு. நான் இதுக்கு ஆல்ரெடி டேங்கு எடுத்து கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் உள்ளே இருக்குமே அந்த தொட்டி தான். இதை நான் சுத்தமாக கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் எப்பவுமே ஒரு ப்ரீடிங் செட்டப் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா தனியாக வந்து பேரண்ட் ஃபிஷ்ஷை தனியாக செப்பரேட் பண்ணி ஒரு டேங்கில் விடுங்க, அதுதான் நல்லது. ஸோ இப்போ நம்ம வந்து தண்ணியெல்லாம் அதில் வந்து ஊற்றியாச்சு. அந்த தண்ணி வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே பிடிச்சி வச்சுருக்கேன். அப்படி பிடிச்சி வச்சுக்கும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஆக்சிஜன்லாம் அதில் வந்து நல்லாவே இருக்கும். இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தண்ணி எடுத்து கொண்டு வந்து ஊற்றுறீங்க அப்படின்னா மீனுக்கு வந்து அது வந்து இந்த pH லெவல் எல்லாமே சொல்லுவாங்க, அதெல்லாம் சரியாக இருக்காது. அந்த ஆக்சிஜன் லெவலும் அதுக்கு சரி கிடைக்காது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மீன் வந்து சீக்கிரமாக இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு 4 நாளைக்கு முன்னாலே தண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் செடி எதுக்கு போடுறேன் அப்படின்னா, நிறையா மீன் குஞ்சை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த செடியை வந்து நான் வந்து போடுறேன். இப்படி நீங்கள் செடி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய மீன் குஞ்சை வந்து காப்பாற்றலாம். அதாவது அந்த தாய் மீன் வந்து அந்த குஞ்சை சாப்பிட்ற எண்ணிக்கை கொஞ்சம் குறையும். ஏன்னா அந்த செடிக்குள்ளெல்லாம் போய் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மீன் வந்து ஒழிஞ்சிக்கிடும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதை கண்டினியூஸாக பாருங்கள். இது எவ்வளோ குட்டி விட்டுருக்குன்னு அடுத்த வர வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டினியூஸாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.